பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆமென். ஐயா, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நாம் நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 79ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 79. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல் சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ? அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. எங்களை இரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும். பதிமூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து அவரை நோக்கி பார்க்க
கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி, உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கும், ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு தந்து அவர் நம்மை அற்புதமாக நடத்தி வருகிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மேல கரிசனை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக மனதுருகுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அற்புதம் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைப்போம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தவர், அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டவர், அவர் நம்முடைய எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய துக்கங்களையும் என்னுடைய பாடுகளையும் என்னுடைய உபத்திரவங்களையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம்ப்பா. நாங்க சுமக்க போவதில்லை கர்த்தாவே, நீர் சுமந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி ஒரு நித்திய மீட்பை நமக்கு ஏற்படுத்தின தேவன். அவர் நம்முடைய எல்லா கண்ணீரையும் அங்கலாய்ப்புகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை திறந்து அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என்னுடைய எல்லா குறைவுகளோடும் பலவீனங்களோடும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேனப்பா, நீர் என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவருடைய மக்கள் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராய் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சுவாமி. விசுவாசத்தோட சொல்லுங்க, எல்லா நன்மைகளை நீர் எனக்கு தருவீர் ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு தருவீர் ஆண்டவரே, எல்லா நன்மைகளை நீர் எனக்கு தருவீர் ஆண்டவரே. என்னுடைய எல்லா வேண்டுதல் விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அதற்கு ஏற்ற பலனை நீர் எனக்கு தருவீர் ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் எனக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா. நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்ற பவுலினுடைய வார்த்தையின்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. நீர் என்னை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அந்நாள் வரைக்கும் நீர் என்னை காக்கிற கர்த்தராய் என்னோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற கர்த்தர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது எப்படி நடக்கும் என்று யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லா பாரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய எல்லா வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அந்த கர்த்தருடைய கரத்துல நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போமா? துதி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர்.
கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, திரும்ப நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அல்லேலூயா. எங்களுடைய இரட்சகரே ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க நடந்துக்கப்பா. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை நினைத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. சொல்லுங்க, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க, யார் கைவிட்டாலும்
நன்றி நன்றி ஐயா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் உருகுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி நன்றி ராஜா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல இந்த நேரத்தில் இறங்குகிறக்காய் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. உம்முடைய மக்கள் உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் நீர் அவர்கள் நடுவில் இறங்கி வருகிற தேவன் அல்லவா. வாங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தினால நிரப்புங்க. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் மூடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord, thank you Lord. மகிமை மகிமை மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அக்கினி 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 அக்கினி, உம்முடைய அக்கினி இறங்கட்டப்பா, பற்றி பிடிக்கட்ட ஆண்டவரே. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே, தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ரிபாலபரபா சத்தாரா தீரபாலபரபா. நன்றி ஆண்டவரே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபைகளை நினைக்கிறோம், உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய தயவை நினைக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை உள்ள கரம் எங்கள் மேலே நன்மையா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வந்த எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக, கிருபையை தருவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக, அற்புதங்களை காண செய்வீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உம்முடைய நன்மையினால் நிறைத்து வழி நடத்துங்கப்பா. கிருபையை தாங்க. இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் சற்று நேரம் இந்த லெந்து நாட்களிலே நாம் சிந்திக்கிற வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதி. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பு மாறாது, அவருடைய வரங்கள் மாறாது. அவர் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் அறிந்து அதன்படி வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சித்தம் செய்கிறவர்கள், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாட்களிலே அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வித்தியாசமான அழைப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் 20வதாக நாம் பார்க்கிற ஒரு அழைப்பு, அது எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், நியாய தீர்ப்பையும் நம்பிக்கையையும் சொல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம்.
இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவரை விட்டு தூரம் போன தம்முடைய மக்களை எச்சரித்து அவர்களுக்கு ஆண்டவர் தருகிற தண்டனையை அவர்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறது மட்டுமல்லாமல், ஆண்டவர் அவர்களுக்கு தர இருக்கிற ஒரு மீட்பையும் ஒரு மேன்மையையும் அவர்களுக்கு நம்பிக்கையின் செய்தியாகவும் சொல்லும்படி கர்த்தர் இந்த ஏசாயாவை தெரிந்து கொண்டார். 2 செய்தி, ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று நம்பிக்கையின் செய்தி. நியாய தீர்ப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் கர்த்தரை மறந்து உலகத்தை தேடினார்கள். அவர்கள் பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லை. ஆகவே கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறார். அடிமைத்தனத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த அடிமைத்தனம் எப்படி இருக்கும் என்றும் அவர்களுக்கு கர்த்தர் சொல்லி தருகிறார். ஆனால் அதன் பிறகு பார்ப்பீர்களானால் 50ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு ரட்சிப்பின் செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு இரட்சகரை அனுப்புகிற அந்த செய்தி வேதம் அங்கே சொல்லுகிறது. அதை தொடர்ந்து கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பவும் கட்டி எழுப்புகிறதை குறித்த ஒரு நம்பிக்கையின் செய்தியை அங்கே சொல்லுகிறது. இதற்காகத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு செய்தி இருக்கிறது. இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? ஒன்று நியாய தீர்ப்பின் செய்தி, இன்னொன்று நம்பிக்கையின் செய்தி. ஆண்டவரை விட்டு தூரம் போனால், கர்த்தரை மறந்து வாழ்ந்தால் தண்டனை உண்டு என்பதையும், கர்த்தரை சார்ந்து கொண்டால் நம்பிக்கையின் வாழ்க்கை உண்டு என்பதையும் இந்த உலகத்திற்கு சொல்லும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, இந்த ஏசாயாவினுடைய அழைப்பை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய ஆரம்பம் என்ன சொல்லுது பாருங்க. உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த உசியா என்கிற ராஜா பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் அரசாட்சியில அவருடைய காலத்தை, உசியா அரசாண்ட காலத்தை பொற்காலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த உசியாவினுடைய காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதமான சூழ்நிலைகள் காணப்பட்டது என்பதை அந்த உசியாவினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்ப்போமானால் அதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே இந்த உசியா ராஜாவை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. இந்த உசியா ராஜா அவனுடைய நாட்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று நாம் பார்ப்போமானால், முதல்ல அவன் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். 5வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதித்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்கள் எப்படி இருந்தது? எல்லாம் வாய்த்தது. அதே போல அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் பெலிஸ்தருக்குள்ளும் அந்நிய தேசத்திலும் போய் என்ன கட்டினானா? பட்டணங்களை கட்டினான். அவன் தேசத்துல கட்டினது மட்டும் இல்ல, அந்நிய தேசத்துல போய் பட்டணங்களை கட்டினான். அதை தொடர்ந்து 7வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு துணையாக இருந்தார். 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அம்மோனியர்கள் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறது. அவர்களுக்கு கீழே, அதாவது உசியாவை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினதுனால அம்மோனியர்கள் அவங்களுக்கு காணிக்கை கட்டுறவங்களா இருந்தாங்க. அடுத்தது சொல்லுகிறது, அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது என்று சொல்லுகிறது. அடுத்தது சொல்லுகிறது, அவன் மிகவும் பலங்கொண்டான் என்று சொல்லுகிறது. அதன் பிறகு இதெல்லாம் நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. 8வது வசனத்துல இதை பார்க்கிறோம். 9வது வசனத்துல பாருங்க, அவன் என்ன பண்ணானா? கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான் என்று சொல்லுகிறது. 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யுத்த வீரரின் சேனை இந்த உசியாவுக்கு இருந்தது என்று சொல்லுகிறது. 15வது வசனத்துல வருவீர்களானால், அவன் முதல் பீரங்கிகளை கண்டுபிடிச்சவன் அவன் தான்.
அங்க என்ன சொல்லுது? பெரிய கற்களை பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். முதல்ல குண்டுக்கு பதில் கல் எறிஞ்சாங்க. பெரிய பெரிய கற்களை எரியும் இயந்திரங்களை அவன் வைத்தான். அடுத்தது சொல்லுகிறது 11ஆவதாக அதே 15வது வசனத்தில், அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறது. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ராஜா, அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். அதுவும் அங்கே சொல்லப்படுகிறது. விவசாயம் வளர்ந்தது, தொழில் வளர்ச்சி வந்தது, இராணுவ புரட்சி வந்தது. எல்லாம் இவனுடைய காலத்தில் ஒரு பெரிய மாற்றம். இப்படி ஒருத்தர் இருந்தார்னா, இப்போ நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒண்ணுமே செய்யலைனாலும் ஜனங்க சொல்றாங்க, அவர் பெரிய ஆளுங்க, அவர் அப்படி பண்ணிட்டாருங்க இப்படி பண்ணிட்டாருங்க, இன்னைக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறான் ஒண்ணுமே இல்லாம. ஆனா இவ்வளவு நன்மைகளை ஒரு ராஜா செய்வானால அவன் எல்லாருடைய பார்வை எங்க இருந்துச்சு தெரியுமா? உசியாவையே பார்த்து, ராஜா, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், சிறப்பான ராஜா இருக்கிறார், பெருமை மிகுந்த ராஜா இருக்கிறார், எல்லா அந்நியர்கள் எல்லாம் கப்பம் கட்டுகிற அளவிற்கு ஒரு ராஜாவை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த உசியாவை பார்த்து கொண்டே இருந்த காலத்துல ஒரு நாள் வந்தது, அந்த உசியா ராஜா மரணம் அடைந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தின் அதிகாரிகள் எல்லாரும் ஒரு நாள் போவாங்க. இதைத்தான் இங்க வேதம் ஏசாயாவுக்கு கற்றுத்தருகிறது. ஒரு அருமையான காட்சி அங்கே பார்க்கிறார். ராஜ சிங்காசனம் காலியா இருக்குது, ராஜாவினுடைய சிங்காசனம் காலியா இருக்குது. இந்த பக்கம் திருமண கர்த்தருடைய சமூகத்துல உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல கர்த்தர் வீற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு காட்சியை ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார் பாருங்க. எப்பா, நீ பார்த்துக்கிட்டு இருந்தியே இந்த உசியான்ற ராஜா, அவனுடைய சிங்காசனம் இப்ப என்னாச்சு? முடிஞ்சு போச்சு, அவன் காலி. அந்த சிங்காசனம் இப்போது வெறுமையா இருக்கிறது. ஆனால் நீ பார்க்க வேண்டிய ஒரு சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனம் உயரமும் உன்னதமான சிங்காசனம், அதிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய பார்வை உலகத்தின் மனிதர்களையும் உலகத்தின் மேன்மைகளையும் பார்ப்பதை விட்டு என்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறதோ அன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய பார்வை தேவ சமூகத்தை பார்க்கணும். நம்முடைய பார்வை எப்போதும் மாறாத ஒரு ராஜா நமக்காக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் முதல்ல. ரெண்டாவது பாருங்க, இந்த தேவ சமூகத்தை பார்க்கிறார். உசியாவை பார்த்துக்கிட்டே இருந்த இந்த ஏசாயா தேவ சமூகத்தை பார்த்த பொழுது இவன் பார்த்த இரண்டாவது காட்சி என்ன தெரியுமா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஒரு ராஜாவை அவன் பார்த்தான். 11ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. ஒரு அல்லில சொல்லுங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாரா? அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அவர் என்ன செய்கிறாரா? மனுபுத்திரரை பார்க்கிறார், அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஏசாயா பார்த்த ஒரு உன்னதமான காட்சி, கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ரெண்டாவது அவன் அந்த இடத்துல பார்க்கிறான், அவருடைய வஸ்திரம் அந்த இடத்துல சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் என்ன செய்கிறார்? தேவாலயத்தை நிறைத்திருக்கிறது. அவருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதை அவன் பார்க்கிறான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பது பெரிய விஷயம். காரணம் தெரியுமா? அந்த நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்க்கிறதும் அவருடைய மகிமையை பார்ப்பதும் யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் கிடைச்ச பாக்கியம். வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது மோசேக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேணும். எப்போ ஆண்டவர் மோசை உட்கார்ந்து பேசுறாங்க, 2 பேரும் முகமுகமாய் பேசும்போது அந்த மோசை கேட்கிறான், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேணும். 22வது 23வது வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால்
அங்கே வேதம் சொல்லுகிற கர்த்தர் அவனை ஒரு மறைவில மறைத்து வைத்து தம்முடைய மகிமையை பின்புறத்தை அவனுக்கு ஆண்டவர் காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அதே மகிமையை முகமுகமாய் யோவான் பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கே 12வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருடைய மகிமையை யோவான் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 12வது வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. அந்த காட்சியை கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மகிமையான காட்சியை பார்த்த உடனே இந்த யோவான் சொல்றாரு, நான் செத்தவனை போல விழுந்தேன். அப்ப ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவருடைய மகிமையின் காட்சியை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்க மறந்து எதை பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? மனிதர்களை நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தின் தலைவர்களை நாம் பார்க்கிறோம், உதவி செய்கிறவர்கள் என்று ஒரு சிலரை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பார்வையை உலகத்திலிருந்து திருப்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அப்போ மனிதனை விட்டு தேவ சமூகத்தை பார்த்தவனை கர்த்தர் பயன்படுத்தினார். ரெண்டாவது மனிதனுடைய மேன்மையை பார்த்தவனை இப்போ கர்த்தருடைய மகிமையை பார்த்த பொழுது ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். மூன்றாவது பாருங்க, துதிக்கிற ஒரு கூட்டத்தை அவன் அங்கே பார்க்கிறான். 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற அடுத்த ஒரு காட்சி, இந்த ஏசாயா பார்க்கிற ஒரு காட்சி என்ன தெரியுங்களா? கேருபீன்கள் இந்த இடத்துல சேராபீன்கள் கர்த்தரை புகழ்கிறதை பார்க்கிறாங்க. இந்த சேராபீன்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எரிகிற கொல்லி அப்படின்னு அர்த்தம். ஆண்டவருடைய மகிமை எப்படி வெளிப்படுது பாருங்க. எரிகிற கொல்லி போல சேராபீன்கள் ஆண்டவருடைய அந்த சிங்காசனத்திற்கு மேலாக நின்று அவங்க எல்லாரும் ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காட்சியை இந்த ஏசாயா பார்க்கிறார். அவங்களுக்கு 6 செட்டைகள் இருந்ததாம். அதுல 2 செட்டைகள்னாலே தங்களுடைய முகத்தையும் 2 செட்டைகள்னாலே தங்களுடைய கால்களையும் மூடினார்கள். இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்பாக தன்னை முழுமையாய் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக பயபக்தியோடு நிற்பதை காண்பிக்கிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அதனாலதான் வேதம் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவரை எப்படி நாம் சேவிக்கணும் தெரியுமா? பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். என்னுடைய மேன்மை, என்னுடைய மகிமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து ஒன்றும் கடவுளுக்கு முன்னாலும் நிற்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, எப்படி நீ உள்ள வரும்போது செருப்பை கழட்டி அங்க வச்சுட்டு வர்றியோ,
அதே போல தேவ சமூகத்துல வரும் பொழுது என்னுடைய பெருமை, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய புகழ், என்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் அங்கே விட்டுட்டு உள்ள வரணும். உள்ள வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கவும் நான் தகுதியற்றவன் என்கிற அந்த எண்ணத்தோடு தாழ்மையோடு வந்தாதான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்கும் போதுதான் பெருமை பாராட்டுகிறார். கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் போதுதான் சண்டை போடுறாங்க. கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் போதுதான் பொறாமப்படுறாங்க. கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் போதுதான் நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவர் யாரை பயன்படுத்த முடியும் தெரியுமா? தங்களை முழுமையாய் மறைத்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உயர்த்துகிற ஒரு கூட்டத்துக்கு நடுவுல ஏசாயா நின்று பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் யார்? பரிசுத்தம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர். யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த யோவான் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்றாரு. வாசிங்க 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தன்னை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அவரை பார்க்கும்போது யோவான் சொல்றாரு, அந்த மகிமையை கண்டோம். அது எப்படிப்பட்ட மகிமை? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த பவுலை ஆண்டவர் சந்திக்கிற அந்த காட்சியை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுதுறீங்களா? அவன் பிரயாணப்பட்டு போகும்போது 3வது வசனம் சொல்லுகிறது, சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. நடந்தது என்ன? அவன் தரையில விழுந்தான், ஆண்டவரோட பேசினான், எல்லாம் சரி. ஆனா கடைசியா அவன் எழுந்திருக்கும் போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பார்வை அற்றவனாயிருந்தான். நல்லா கவனிங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, மின்னல் வெட்டும் போது என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாதுன்னு. கண்ணு தெரியாம போயிடும். அது அவ்வளவு வெளிச்சமா இருக்கும் இல்ல, அது கண்ணு தெரியாம போயிடும். ஆனா அதை விட ஆண்டவருடைய மகிமை எப்படிப்பட்ட தெரியுமா? ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு வாலிபன் பட்ட பகல்ல அந்த வெளிச்சத்தை பார்த்து கண்ணு தெரியாம விழுந்தான். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய மகிமையை பார்ப்போம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒத்த மகிமை பெற்ற இயேசு நம்மோடு கூட இருக்கிறதை நாம் காணும் பொழுது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, இந்த காட்சியை பார்த்த உடனே பயந்து இப்ப ஏசாயா அலறார். எப்படி சொல்லி அலறார் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அலறுகிறார். ஐயோ அதமானே. நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காட்சியை பார்க்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவருடைய வார்த்தையை பேசி இருக்கிறார். ஆனா இப்போ ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும் போது இந்த ஏசாயாவினுடைய சிந்தையில ஒரு பெரிய பயம் வந்து சேருது. என்ன பயம் தெரியுமா? தன்னை முதல்ல உணர்றார். என்ன சொல்றாரு? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். நான் யாரு? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ரெண்டாவது, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் கூட யார் தெரியுமா? அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள். இவங்களுக்கு நடுவுல நான் வாசம் பண்ணுகிறேன். சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று பயப்படுகிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய மகிமையை தேடி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்குவாங்க. என்ன தெரியுமா? நான் தகுதியற்றவன். அல்லேலூயா. நம்முடைய எந்த மேன்மை ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஏசாயா தீர்க்கதரிசியின்
லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு திரளான மீன்களை பிடிச்ச உடனே அவன் சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு நிறைய மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படியே சொன்னான். அவன் என்ன சொல்ல தெரியுமா? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்கன்றான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவருடைய மகிமையின் காட்சியை பார்த்த பொழுது அவன் பயந்தான். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோபு ஆண்டவருடைய மகிமையை பார்த்த பொழுது அவர் சொல்றாரு, அந்த 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட ஆண்டவரே, இப்போ உம்முடைய மகிமையை நான் பார்க்கிறேன். பார்த்ததான் அவர் சொல்றார், என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, நான் தகுதியற்றவன் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய அந்த மகிமையான காட்சி எங்க இருக்கிறதோ அங்கதான். அல்லேலூயா. அதை பார்த்த உடனே நல்ல கவனிங்க, நான் ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது, நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று ஏசாயா சொன்னதும் சேராபீன்கள்ல ஒருத்தன் என்ன பண்றான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தின் அடுத்த பகுதியில, தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது, சுத்திகரிக்கப்படுகிறான். என்றைக்கு நான் பாவி அப்படின்னு சொல்றாங்களோ அன்னைக்கு சுத்திகரிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எப்பவுமே சொல்றாரு, பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு. பாவத்தை மறைத்து வாழ்ந்தால் ஒரு நாளும் பரிசுத்தம் பெற முடியாது. பாவத்தை அறிக்கையிட்டால் பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, பரிசுத்தம் பெறுகிறோம், ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாறுகிறோம். இப்பதான் அழைப்பு வருது. என்ன அழைப்பு தெரியுமா? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்ற சத்தம். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தும் என்று நம்மை அர்ப்பணிக்க இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒன்று, மனிதனை பார்க்கிறதை விட்டு தேவ சமூகத்தை பார்க்கிறவர்கள். 2வது, மனிதனுடைய மகிமையை பார்ப்பதை விட்டு கர்த்தருடைய மகிமையின் காட்சியை பார்க்கிறவர்கள். 3வது, துதிக்கும் கர்த்தரின் சேனையை பார்க்கிறவர்கள். 4வது, தன் நிலையை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். இன்றைக்கு ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய மகிமையை நான் பார்க்கட்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும், உம்முடைய சித்தம் செய்ய என்னை நடத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பல நேரங்களில் ராஜாவாகிய பரமராஜாவாகிய உம்மை பார்க்கிறதை விட்டுட்டு உலகத்தின் மனிதர்களையும் ஆண்டவரே கனம் பெற்றவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பார்வை உம்மை பார்க்கட்டும், எங்களுடைய பார்வை உம்முடைய மகிமையை பார்க்கட்டும். நாங்கள் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு முன்பாக எங்களை திறந்து அர்ப்பணிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்க சாமி. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்யும்படி நீர் எங்களை நடத்தும். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.